சத்தியமாக சொல்கிறேன், என்னால் முடியல. நான் எதுக்காக முடியலன்றேன்னா, அட் அ டைமில் 2 பொண்ணை லவ் பண்ணி கூட நம்ம ஓட்டிடலாம். ஓகேவா? ஆனால் இந்த 2 வண்டிக்காரனுங்க இருக்கிறானுங்களே, 2 வண்டியை வச்சு மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் ஒரே நிமிஷங்க, என் வண்டி என்னன்றதை நான் காமிக்கிறேன். இதோ இங்கே நிற்கிறான்ல CT100. இந்த CT100 வந்து நான் செகண்டில் தான் எடுத்தேன். எதுக்காகனா வேலைக்காக எடுத்தேன். ஒரு நாளைக்கு குறைஞ்சது 40-50 கிலோமீட்டர் ஓடிடுவான் சாலிடாக. ஏன்னா நான் வேலைக்காகவே எடுத்தது. நம்ம ஃபீல்டும் வந்து ஃபீல்டு ஒர்க்கு தான். இந்த பக்கத்தில் ஒருத்தர் நிற்கிறான்ல, நமக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி போர்வெல்லாம் பொருத்திட்டு. என்ன பைக்னா அது NS200. ஏன்னா அந்த NS200 வந்து நான் எடுக்கிறதே கிடையாது. 6 மாதம் ஒன்ஸு 7 மாதம் ஒன்ஸு தான் நான் எடுப்பேன். எடுக்கும்போது ஸ்டார்ட்டே ஆக மாட்டான். திரும்பி எத்தனை மெக்கானிக் ஷெட்டில் விடுவேன். விட்டுட்டு நான் ஒரு 3000 4000 செலவு பண்ணுவேன். திரும்பி எங்கேனாவது போயிட்டு எடுத்துகிட்டு நான் மறுபடியும் நிப்பாட்டிடுவேன். திரும்பி ஒரு 4-5 மாதம் எடுக்க மாட்டேன். திரும்பி அது ஒரு 1000 ரூபாய் 1500 செலவாகும். இப்படியே தான் எனக்கு ஓடிக்கிட்டே இருக்குது. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, பேசாமல் வித்துரு அப்படின்றாங்க. ஆனால் நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு தடவை வாங்கின பைக் அது. விற்கிறதுக்கு மனசும் வரல. அதனால அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுருக்கிறேன். என்ன மாதிரியே 2 பைக்லாம் வச்சுட்டு கஷ்டப்படுறவங்களாம் கன்ஃபார்ம் இருப்பீங்க. வேலைக்கு ஒன்று, பர்சனல் ஒன்று. அந்த மாதிரி யாராவது இருந்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள்.